முறையா. ஓகே நண்பர்களே, தேங்காய் எண்ணெய் அதிகமாக தான் யாருக்குமே இந்த மாதிரி முறையாக வராது. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா முறையாக வருது பாருங்கள். ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் செம்மையாக இருக்கும். நல்லா பாருங்கள், நீங்களே முறையாக இருக்கும். அந்த பொரிச்சது பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்கும். நம்மளே சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே நம்மளே, பார்சல் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்மளே. ஓகே, நான் அட்ரஸ் தெளிவாக சொல்லிடுறேன். பாருங்கள் அப்படியே மொருண்டு கறி எப்படி வருது பாருங்கள். வீட்டில் சமைச்சோம்னா இப்படி சமைக்க முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. சூப்பர். என்ன பாருங்க, க்ளவுஸ் போட்டு தான் எல்லாம் இதுங்கிறாரு, எடுக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. அவ்வளோ சுத்தமாக. அண்ணன் கடை எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் போட்டதால் இந்த ஏரியாவில் பயங்கரமான அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவர் டேஸ்ட்டுக்குன்னு ஒரு சில பேர் இருக்காங்க. அதனால் அண்ணன் கடை எப்போவுமே பிஸி தான். அன்பிஸிக்கு வாய்ப்பே இல்லை, எப்போனாலும் பிஸியாக தான் இருக்கும். சின்ன கடை தான், ஆனால் நல்ல ஈவினிங் தான் இருக்கும் கடை ஒரு 7 மணிக்கு ஷார்ப்பாக திறந்துருவார். 7 மணிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9-10 மணி எழுதி இருப்பார் நண்பர்களே. ஆமாம், நிறைய டைம் இருப்பார். 10 மணி எழுதி இருப்பார். அதுக்கப்புறம் அவர் கடையை க்ளோஸ் பண்ணிடுவார். மேக்ஸிமம் சேல்ஸ் ஆயிடும் அதுக்குள்ளே. அவருக்கு டேஸ்ட்டுக்கு பேர் போனவர் நண்பர்களே. செம்மையாக இருக்கும், வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். சிக்கன் 65 போன்லெஸ் லெக் பீஸு எல்லாமே வெரைட்டியாக வச்சுருக்காரு. ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் பண்ணுறாரு. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிட்ணுன்னா இங்கே வாங்கலாம். சுத்தமான தேங்காய் எண்ணெயில் சிக்கனை பொரிச்சு தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. நான் சாப்பிட்ருக்கேன், இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. மற்ற எங்கே சாப்பிட்டீங்கன்னாலும் அந்த எண்ணெய் இது வேறு மாதிரி இருக்கும், பாம் ஆயில் இந்த மாதிரி இருக்கும். இது அப்படி கிடையாது, சுத்தமான தேங்காய் எண்ணெய், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. தேங்காய் எண்ணெய் வாடை சூப்பராக இருக்கும் நம்மளே. இங்கே ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் சாப்பிடணும்னு தோணும் உங்களுக்கு, அந்த அளவுக்கு இருக்கும் நம்மளே. செம்ம டேஸ்ட். அண்ணன்ட்ட ஜிபே ஃபோன்பே எல்லாமே இருக்குது, எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். லெக் பீஸ் இருக்குது, போன்லெஸ்ஸு, சிக்கன் பீஸு, 65 எல்லாமே கம்மியான விலையில் கிடைக்கும் நம்மளே. 65லாம் ரொம்ப கம்மி அண்ணன்ட்ட தான். அண்ணன் கடை எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? பார்சல் ஹெவியாக போகும். இல்லை, பார்சல் அதிகமாக ஹெவியாக போகும். நீங்கள் ஒரு 2 ஆர்டர் சொல்கிறீங்களா? பொரிச்சது நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் பொரிச்சது தெளிவாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் பொரிச்சது தான் கறி சுத்தமாக இருக்கும். ஆனால் அவர் டயத்துக்கிட்ட வருவார் 8 மணி. என்ன கேட்டால் அவர் வியாபாரம் கஸ்டமர் கரெக்டாக இருப்பாங்க. சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் கறியை. தேங்காய் எண்ணெயில் பார்சல் நிறையா போகும் அவருக்கு. பாருங்கள், வந்து சாப்பிட்டு கூட பப்பளம் பார்சல் வாங்கிட்டு போங்க. நான் ஒரு நாள் 200 ரூபாய்க்கு வாங்குவேன். அப்படியாண்ணா? சூப்பர். டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். கடைகள் 4-5 இருக்குது, டேஸ்ட் வேணும்ல.
சொல்கிறேன். நாங்கள் வந்து பங்கஜங்கல்லேருந்து இங்கே வர்றோம். ரொம்ப நாளாக வாங்குகிறோம். ஆனால் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் கேட்ட கறி போட்டு கொடுப்பாங்க. நல்லா இருக்கும் சாப்பிட. ஆனால் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் இங்கே மதுரையில் யாருமே கொடுக்கல. ஆமாம், இவங்க தான் சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. என் மயன் ஆட்டோ ஓட்டுறேன். இங்கே வாங்கினாதான் சாப்பிடுவேன். வேற எங்கேயும் வாங்கினாவே சாப்பிட மாட்டேன். இந்த அங்கிட்டு 2 கடையை இருக்கு பிடிக்காதவங்களுக்கு. இங்கே வந்து வாங்கினாதான் அவனுக்கு பிடிக்கும். சரிங்க நண்பர்களே, நிறைய பேர் வந்து வாங்குறவங்க அவங்க சொல்கிற ஃபீட்பேக் கேட்டிருப்பீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும். கடை லொக்கேஷன் நான் பின் பண்ணுறேன், வந்து வாங்கிக்கோங்க. அப்படி சொல்லுங்கள். சூப்பர்க்கா, சூப்பர். ரைட் நண்பர்களே, இவ்வளோ நேரம் எல்லோரும் சொன்னதை கேட்டிருப்பீங்க. உங்களுக்கே தெரியும். ரைட்டு, கடை வந்து பார்த்திங்கன்னா 6 மணி ஈவினிங் தான் ஆரம்பிக்கும். ஈவினிங் 6 மணிலேருந்து 10 மணி எழுதியிருக்கும். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக போடுவார் நண்பர்களே அண்ணன். அதனால் நீங்கள் வரலாம். ரைட்டு, வந்து சாப்பிட்டு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அண்ணன் கடை லொக்கேஷன் தெரியுங்கிறதுக்காண்டி தான் நான் காட்டுறேன். அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, முனிச்சாலை சிக்னல். முனிச்சாலை சிக்னலுக்கும் முனிச்சாலை சிக்னல் இருந்து உள்ளே வந்தீங்கன்னா அந்த சிலைக்கு எதிர்த்தா கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னாலே வந்துடும் அண்ணன் கடை.